அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதர் தொழுகையில் சொன்ன ஒரு திக்ரை பதிவு செய்வதற்காக 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டி போட்டார்கள் என நபிசல் கூறியிருக்காங்க. அது என்ன திக்கர்? ஏன் மாணவர்கள் அதை பதிவு செய்ய ஆர்வம் காட்டினாங்க? இந்த அழகான ஹதீஸை இன்று நாம பார்க்கலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்களின் பின்னால் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நபிசல் ருக்குவிலிருந்து எழுந்து சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா என்று கூறினார்கள். அப்போது சஹாபாக்களில் ஒருவர் தனது இதயத்திலிருந்து வந்த நன்றி உணர்வுடன் இவ்வாறு கூறியிருக்கிறார்: ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையபன் முபாரக்கன் ஃபீக். இதன் பொருள், எங்கள் இறைவனே, எல்லா புகழும் உனக்கே, மிக அதிகமான தூய்மையான பரக்கத்து நிறைந்த புகழ் உனக்கே. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு அடியான் தனது இறைவனுக்கு செலுத்தும் நன்றியின் வெளிப்பாடுதான். தொழுகை முடிந்த பிறகு நபிசல் கேட்டார்கள், இந்த வார்த்தைகளை சொன்னது யார்? சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் நபிசல் கேட்டார்கள், இதை சொன்னவர் யார்? அப்போது ஒரு சஹாபி எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் அதை சொன்னேன் என்று கூறினார். அப்போது நபிசல் சொன்னார்கள், 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் இந்த வார்த்தையை முதலில் யார் பதிவு செய்வது என்று போட்டி போட்டார்கள், நான் கண்டேன். சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்க. அவர் எந்த பெரிய உரையும் பேசவில்லை, எந்த நீண்ட துவாவும் செய்யல. அல்லாஹ்வ மனமாற புகழ்ந்த சில வார்த்தைகள் தான். ஆனா அந்த வார்த்தைகளின் மதிப்பு வானவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இன்று நாம் எத்தனை பேரு எத்தனை முறை அல்லாஹ்வ புகழ்ந்திருக்கிறோம்? எத்தனை முறை உண்மையான நன்றியுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியிருக்கோம்? இனிமேல் தொழுகையில் ருகுவிலிருந்து எழுந்த பிறகு இந்த அழகான திக்கரை சொல்ல முயற்சி செய்யுங்க. அதன் உண்மை அர்த்தம் நினைத்து சொல்லுங்க. அல்லாஹ்வை புகழ்வதில் நம்முடைய நாவை ஈரமாகவே வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நம்மை அவனை அதிகமாக நினைவு கூர்பவர்களாகவும் அவனை உண்மையாக புகழ்பவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.